அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னுமொரு வலையின் பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே வலை ஜிகே என்ற இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல் பட்டனை பிரஸ் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனவே உங்களுடைய ஆதரவில் தான் எனது பணியும் சேவையும் தொடர்ந்து செல்ல உதவியாக ஊன்றுகோலாக இருக்கும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க வளர்க. நன்றி, வாழ்க வளமுடன். வாருங்கள் அறிவுத்தேடலுக்குள் செல்வோம். கிரீஸ் நாட்டில் அண்மையில் நடைபெற்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான காய்கறி மற்றும் பழங்கள் செதுக்கல் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக்கொண்ட ஈழத்தமிழர் யார்? தனுராஜ் ரவிராஜ். 15 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கு பெற்றிய இப்போட்டியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இவர் இத்தாலி நாட்டின் சார்பில் பங்கு கொண்டு வெற்றி பெற்றுள்ளார். ட்விட்டர் தளத்தின் புதிய பெயர் என்ன? எக்ஸ் தளம். உலக கோடீஸ்வரரான எலான் மாஸ்க் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அன்று ட்விட்டர் நிறுவனத்தை விலைக்கு வாங்கினார். அதன் பின்னர் அந்த நிறுவனத்தின் வருமானத்தை அதிகரிக்கவும் கருத்து சுதந்திரத்தை மேம்படுத்தலும் என பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தார். இதன் தொடர்ச்சியாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ட்விட்டரின் பெயரை எக்ஸ் தளம் என்று மாற்றம் செய்தார். அத்துடன் பல உயர்மட்ட அதிகாரிகளையும் பதவி நீக்கம் செய்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து இலங்கை போலீஸ் தரப்பால் கையெடுக்க தொலைபேசி செயலி அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த செயலியின் பெயர் என்ன? இ-ரஃபிக். உலக பீட் செஸ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? வைசாலி. சூரியனை மிக நெருக்கத்தில் கடந்து சாதனை படைத்த நாசாவின் விண்கலம் எது? பார்க்கர். வெள்ளிக்கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை பயன்படுத்தி சூரியனை சுற்றி வந்து ஆய்வு செய்வதற்காக பார்க்கர் விண்கலம் கடந்த 2018ஆம் ஆண்டு ஏவப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அன்புக்குரியவர்களே, அரசாங்க பதவி வெற்றிடங்கள் பலவற்றுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அதனை ஃபேஸ்புக் வலைப்பக்கத்துக்கு சென்று பார்வையிட முடியும் என்பதை விண்ணப்பதாரிகளுக்கு அன்புடன் அறிய தருகின்றேன். மற்றுமொரு பொது அறிவு பக்கத்தில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன்